குரு ஆஸ்ட்ரேலியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை ஆடி 16ஆம் தேதி தேய்பிரை திருதிய திதி. மகரம், கும்பம், மீனம் 3 ராசிக்கான தினப்பலன். 3 ராசியும் பொது பலன் தான். ஜாதகம் சார்ந்த தகவல் தெரிந்து கொள்ள மற்றும் உங்க பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த பிறப்பு தேதிக்கான ஒரு வருட ஆண்டு பலன் சொல்கின்றேன். வீடியோல இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ராகு பிடியில சந்திரன் தேய்பிரை சந்திரன் இது ஒரு கிரக தோஷ நாள். குடும்ப உறுப்பினர்கள் தேவையான வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வீணான கருத்து சார்ந்த விஷயங்கள்லாம் எதுவும் வேண்டாம். ஏன்னா இது சார்ந்த மனம் தேவையில்லாத ஒரு குழப்ப நிலை அடைவதாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் பண ரீதியாக ஒரு விதமான வளர்ச்சி முன்னேற்றம் இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவு, எதிர்பாராத விரயங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். கையில இருக்க பணம் கரைவதா இருக்கும். அது போதை மட்டும் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பண விஷயத்துல யாருக்கு எந்த விதமான வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். முக்கியமாக யாருக்கும் எந்த ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்க மனதில் உள்ள போதை மட்டும் யாருக்கும் வெளிப்படுத்த முடியாத ஒரு தவிப்பு இருக்கும். நீங்க இயல்பாக பேசினாலும் மற்றவங்க அதை கோபமாக தான் எடுத்துக்கொள்வார்கள். உங்க வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளலாம். கண், பல், ஈர் சம்பந்த பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜீரணமாகாத உணவுகளையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களும் கவனம். 7ஆம் இடத்துல சூரியன் குரு சூரியன் அஸ்தங்கம் ஆயிடுது. சூரியன் உங்க வீட்டை பார்ப்பதால் உங்க வீடு பகை வீடு. கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களும் போதை மட்டும் கவனம் இருங்கள். அதிர்ஷ்ட நிறம் நீளம், அதிர்ஷ்ட நெட்டு, அதிர்ஷ்ட திசை மேற்கு. கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ராசியில ராகுவும் சந்திரன் தேய்பிரை சந்திரன் இருப்பதா கிரக தோஷண காலம். அதனால தேவையற்ற பயம், ஒரு விதம் தாழ்வு மனப்பான, நைட்ல தூக்கம் வராது, ஒரு விதம் மனம் சார்ந்த ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் ஏற்படும். உடல் அளவுல பார்த்தீங்கன்னா தலைவலி, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை, பிளட் சார்ந்த விஷயங்க பிரச்சனைங்க, உடம்புல என்ன பிரச்சனை இருக்காம ஒரு விதமான குழப்பம் ஏற்படுவதா இருக்கும். இதனால தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள், முக்கியமான முடிவு எடுப்பதிலும் ஒரு சிரமம் இருக்கும். தேவையற்ற வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்க 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால அறிவு ரீதியா இன்டெலெக்சுவலா உங்களால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். உங்க வேலை தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் நல்லா இருக்கும். சாதனை பண்றதுக்கான திறமை இருக்கும். ஆனா உடல் அளவுலையும் மன அளவுலையும் ஏதோ ஒரு இழப்பு உண்டாகுவதாக இருக்கும். அதனால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிங்க. ஆலை வழிபாடு, தியான, யோகா செய்வது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு. ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியில் 12ஆம் இடத்தில் ராகுவுடன் சந்திரன் இணைஞ்சிருக்கு. ரெண்டுமே சதய நட்சத்திரத்துல இருப்பதால் அது ஒரு விதமான கிரகண தோஷம். அதனால தேவையற்ற ஒரு படபடப்பு, பயம், நைட்ல சரியா தூக்கம் வர, தேவையில்ல ஒரு மர்மமான கற்பனைகள்லாம் ஏற்படும். இதன் சார்ந்த மன அழுத்தம், ஒரு விரக்தி, சோர்வு இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். வரவு எட்டினா செலவு பார்த்தோம்னா கைக்கு பணம் வந்த மாதிரி போற மாதிரி போயிடும். இதெல்லாம் எதிர்பாராத மறு செலவு, வீண் விரயங்கள்லாம் ஏற்படுவதா இருக்கும். ஏமாற்றங்களும் ஏற்படும். போதை மட்டும் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துங்கள். ஏன்னா உங்க வீட்டிலே ஜென்ம சனி, 7 வர சனி. அதனால நரம்பு, கால் சார்ந்த பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடலுக்கு ஒவ்வாத, ஜீரணமாகாத உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டுல 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னா உங்களோட வயது குறைந்த இளைய சகோதரி உறவுல ஒரு விதமான கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் குழந்தைங்க நல்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் நிதி பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள், எழுத்து, பேச்சு, அறிவுத்திறன் சார்ந்த விஷயங்கள், தாயார் உடல்நல விஷயங்கள்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். கணவன் மனைவி கொஞ்சம் பாதிப்பதாக இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டுல சுக்கிரன் காலையில 9 மணிக்கு மேல நீச்சம் அடைகின்றது. சனியும் அதை பார்ப்பதால் சில பல விஷயங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு.